பாரம்பரியமிக்க பாண்டிச்சேரி ஆச்சாரியா பள்ளியில் 25 ஆண்டுகால நிறைவு விழாவை ஒட்டி சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் பள்ளி மாணவர்களின் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. ஒரு ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது. என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி தோணல. அதுக்கான சூழ்நிலை இல்லை. காலேஜ் படிக்க போகும்போது பார்த்தா நான் இன்ஜினியரிங் படிக்கிறத தவிர இன்ஜினியரிங் கற்றுக்கல. இப்போ இன்ஜினியரிங் கற்றுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. எக்ஸாமுக்கு மட்டும்தான் படித்தா போகுன்றதால நான் கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. இப்போ நான் நினச்சேன் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேர் மத்தியில் நான் சத்தியம் பண்ணேன். ஒரு ஸ்பீச் கொடுத்து ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். அது பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நம்ம எப்படி எஜுகேஷன் மாற்ற போகிறோம்னு. டீச்சர் எல்லாம் சரி பண்ணாக்கா சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎட் காலேஜ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு 2000 பிஎட் காலேஜ் ஆரம்பிச்சு. பிஎட் காலேஜுக்கான வச்ச பேர் தான் ஆச்சாரியா. குரு தான் மேஜிக் பண்ண முடியும்னு அது நான் இன்னைக்கும் நம்புறேன். ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு டீச்சர் வந்து எல்லா மேஜிக்கும் பண்ணலாம். சிஸ்டம் கரிக்குலம் எப்படி வேணா இருக்கலாம். டீச்சர் தான் அந்த மேஜிக் பண்ண முடியும். அந்த டீச்சர் வந்து வேர்ல்டுக்கு அவனை ரெடி பண்ணிடுவார். எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறது கிடையாது. வேர்ல்டுக்கு தயார் பண்ற, லைஃபுக்கு தயார் பண்ற அந்த எஜுகேஷன் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன். ஆச்சாரியா ஹோல் பிரெயின் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தான் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் சொல்றோம். ஆச்சாரியா ஹோல் பிரெயின் எஜுகேஷன் ஈக்குவலண்டா இப்போதைக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு இந்தியாலையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி இத்தனை வருஷமா ஆர்என்டி பண்ண யாருமே கிடையாது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சைடடாக தான் போயிட்டு இருக்கு. ஒன்லி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். மோஸ்ட் 80-90% ஸ்கூல்ஸ் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு கிடைக்கணும். பிரெயினை அவேக்கன் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ பிரெயின் அவேக்கன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த இன்டெலிஜென்ஸ் வெளில வரும். ஸோ இதுக்கான ஒரு எக்கோசிஸ்டம் தான் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். அதுக்கான கல்வி முறை தான் நம்ம பசங்க 7ஆம் அறிவு 8ஆம் அறிவுலாம் ஏன் வருது, அவங்க அதுலேருந்து எப்படி அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியுது, அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் எப்படி மேலோங்கி வராங்கன்னு பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஹோல் பிரெயின் எஜுகேஷன் தேவைப்படுது. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின், மிட் பிரெயின் 3 பிரெயினுமே அவேக்கன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அதில் அவன் ஃபங்க்ஷன் பண்ணணும். 2008 நான் வந்து சைனாவில் இருந்தேன், பீஜிங்கில் இருந்தேன். அப்போ பீஜிங் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருந்தது. எல்லா கண்ட்ரியும் வேர்ல்டு லெவலில் சாம்பியன்ஸ் உருவாக்கிறது. இந்தியாவிலேருந்து வரல. அபினவ் பிண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஷூட்டிங்கில் மட்டும் கோல்டு வாங்கினாரு. இந்தியா கொண்டாடுற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் ஒரு கசப்பாகவும் இருந்தது. ஏன் கெப்பாசிட்டி நான் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணணுமோ வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ 2010 நாங்கள் என்ன பண்ணோம், 10th இயர் ஆஃப் ஆச்சாரியா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம்னு ஆரம்பித்தோம். 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்துருச்சு. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறது பெரிய விஷயம், இது இப்படிதான் பண்ணுறது கற்றுக்கிட்டோம். அப்புறம் 2011 20 வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம பண்ணோம். அப்போ அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அந்த பசங்க உள்ளுக்குள்ள ஆளே மாறிடுறான். அந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு தயாராகிறான்ல, இந்த வேர்ல்டு ரெக்கார்டு தயாராகிற அந்த தருணம் இருக்குல்ல, ஆளோட பர்சனாலிட்டி, அவனோட எபிலிட்டி எல்லாம் மாற்றி விட்டுருது. பர்சனாலிட்டினா அந்த ட்ரெஸ் போட்டுருக்கிறது, பேசுறது, அதுதான் பர்சனாலிட்டின்னு வச்சோம். இது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், பர்சனல் எபிலிட்டி தான் பர்சனாலிட்டி, பர்சனல் பாசிபிலிட்டி தான் பர்சனாலிட்டி. அதுல பீக் பாசிபிலிட்டி என்ன பண்ண முடியும், வேர்ல்டு ரெக்கார்டை ஒன்று பண்ணி காட்டு, உனக்கு என்ன வருமோ அதுல பீக் பாசிபிலிட்டி, பீக் பாசிபிலிட்டி தான் வேர்ல்டு ரெக்கார்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் பீக் பாசிபிலிட்டி ஓப்பன் பண்ணும்போது அந்த பீக் பாசிபிலிட்டி ஓப்பன் பண்ணா அவனோட பர்சனாலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. அதே குழந்தை வேர்ல்டு ரெக்கார்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறான். வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பேசுற விதம், அவனை பார்க்குற விதம், எப்படி அவன் நடந்துக்கிறான், எப்படி 4 பேர்ட்ட பேசுறான், எப்படி பழகுறான்றத, அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்டா மேலோங்கி வந்து போகுது. இதுல ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடு நடக்குது. எக்ஸாம் பண்ண முடியாத விஷயத்த வேற என்னென்னமோ ட்ரைனிங்லாம் நம்ம அனுப்புறோம், அது பண்ண முடியாத விஷயத்துல இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் யாரும் காட்டுறேன், என்னை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் என்ன முயற்சி பண்றேன், பயிற்சி பண்றேன்னு இறங்கி வராங்கல்ல, அதுல அவன் ஒரு மாதிரி பூத்துடுறான். இறுதி வரைக்கும் உறுதி உரைக்கும் உள்ளம் கொண்ட அயராத பயிற்சியாலும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதலாலும் சரித்திரத்தின் கல்வெட்டில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்தனர் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள். நார்மல் ரெகுலர் ஸ்கூலுக்கும் ஆச்சாரியாவுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. ஒரு தெளிவா ஏன்னா நம்ம ஸ்கூல்ல புக்ல இருந்து எல்லாமே நம்மளே தான் பண்றோம். எவ்ரிதிங் இன்சைட் அவுட் ஓன் எக்கோ சிஸ்டத்துல நம்ம எல்லாமே நமக்கு பண்ணிக்கிட்டோம். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த 25 வருஷம் உழைப்பு, இதனோட அனுபவம் தான் அந்த பிரேக் த்ரூவாக பண்ணிட்டோம். 25th இயரை ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணோம். அது வேற விதமாக பசங்களோட
அந்த பீக் பாசிபிலிட்டிலாம் கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சில ரெக்கார்ட் பண்ணலாம் ஐடியா பண்ணோம். நம்ம ஸ்கூலில் வந்து 5 ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. யோகா, சிலம்பம், மால்கம், செஸ் அண்ட் மெடிடேஷன். இப்போ இந்த 5த்தையும் வச்சு நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சக்கரவியூஹா செஸ், இதில் 164 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். அதாவது ஆச்சாரியா பள்ளி 25ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதன் காரணமாக இந்த சக்கரவியூஹா செஸ்ஸை மாணவர்கள் 25 மூவ்ஸில் டிரா செய்து முடித்து சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தனர். செஸ்ஸில் இந்த வாட்டி ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சிக்னேச்சராக யூனிக்காக இது உலகத்தில் யாருமே பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சு சக்கர சதுரவேகம் சொல்லி அதை ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோம். 25 ஸ்டெப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பசங்க மூவ் பண்ணுவாங்க. ஒரு வியூகத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது 25th ஸ்டெப்பில் அந்த கேமை முடிக்கணும். ரொம்ப நிறைய பேர் சேர்ந்து செய்யணும். ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. பாடிக்கான சென்சஸ் 5 சென்சஸ் அவேக்கன் பண்ணுறது, மைண்டுக்கான அந்த 5 சென்ஸ் அவேக்கன் பண்ணுறோம். ஸ்பிரிச்சுவலுக்கான 5 சென்சஸ், குவாண்டம்கான 5 சென்ஸ் அவேக்கன் பண்ணுறோம். 15 சென்ஸ்லையும் நம்ம ஆச்சாரிய பசங்க அவேக்கன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அதில் அவங்களோட எபிலிட்டிலாம் காட்டுறோம். டபுள் ஹேண்ட் சிலம்பம், இதில் 160 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதில் மாணவர்கள் அனைவரும் தங்களது 2 கைகளிலும் சிலம்பத்தை வெற்றிகரமாக சுற்றி முடித்து சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தனர். மவுண்டைன் மால்கம்ன்றது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஏற்பாடு இந்த வாட்டி பண்ணியிருக்கோம். மவுண்டைன் மால்கம் அதில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பசங்க. மவுண்டைன் மல்கம், இதில் 50 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதில் முக்கியமாக மாணவர்கள் மவுண்டைன் ஷேப்பில் வெற்றிகரமாக நின்று சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தனர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நாங்கள் நம்பர் வந்து எனர்ஜி தான். எனர்ஜி அண்ட் அவேர்னஸ், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஸ்கூலில் நடக்கிறது வந்து கோல்டன் ஸ்மைல் மெடிடேஷன் சொல்லிட்டு டெய்லி 12 மணிக்கு மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் எல்லா பசங்களும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு டீப் மெடிடேஷனில் அவங்களோட பாடிக்குள்ளே கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆச்சாரியோட லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தவம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹியூமன் வந்து ஒரு டிவைனாக மாற முடியுன்றது நம்ம நம்புகிறோம். பிரமிட் கியூப் சால்வ், இதில் 56 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். அதாவது நாம் அன்றாடம் பார்க்கும் நார்மல் கியூப் இல்லாமல் பிரமிட் வடிவில் இந்த கியூப் உள்ளது. இதனை 30 வினாடியில் செய்து முடித்து சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தனர். மூளை வளர்க்கறதுல விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்றது ரூபிக் கியூப். அந்த ரூபிக் கியூப்ல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு 2 மினிட்ஸ்ல டக் 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 நிறைய விஷயம் பண்ற மாதிரி இது வந்து ஒரு ஸ்பீடு வெர்சஸ் எல்லா இன்டெலிஜென்ஸும் டக்குன்னு வேலை செய்யணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணி ரூபிக் கியூப்ல பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து மெட்டா இன்டெலிஜென்ஸ் அந்த எம்ஐ பேஸ்ட் கரிக்குலம் தான் யூஸ் பண்றோம். 10 இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்ம சிலபஸ் போட்டிருக்கோம். 10 இன்டெலிஜென்ஸ் தான் புக்ஸ் போட்டிருக்கோம். அந்த 10 இன்டெலிஜென்ஸ் தான் ஸ்கூல்லேயே நடத்தி கொடுக்குறோம். எங்கள் கரிக்குலம், சிலபஸ், டைம் டேபிள் எல்லாமே இதை நோக்கியே கொண்டு போகிறதுனால அறிவு வளர்ந்தாலே அவன் ஆள் வளர்ந்துட்டான். இந்த அறிவு வளர்க்கறதுக்கான ஒரு எக்கோ சிஸ்டம் தான் ஆச்சாரியா. அது நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கோம். மைண்ட் கேம், இதில் 40 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இது மற்றவர்களை மைண்ட் ரீடிங் செய்வதுதான். அதாவது ஒரு நம்பரோ அல்லது வண்ணங்களோ அவர்கள் நினைப்பதை நாம் மைண்ட் ரீடிங் செய்து கூறுவதுதான். இதில் முக்கியமாக எனர்ஜி ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. இதனை மாணவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தனர். டெலிபதியில் உலகத்துலேயே இது வரைக்கும் யாரும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்கோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கோம். பசங்க அதில் அசால்ட்டாக எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த டெலிபதியை
காமிச்சிருக்காங்க. நான் இப்போ நேராக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவங்க மைண்டு டு மைண்டு பேசுகிறாங்க, 1-to-1 மைண்டு டு மைண்டு பேசுகிறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு காலத்தில் இப்போ ப்ளூடூத்னா நமக்கு தெரியாது, வைஃபைனா தெரியாது. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டெலிபதினா இப்படி ஒன்று இருக்கான்னு தெரியாது. இப்போ நம்ம பசங்க எல்லாமே டெலிபதியில் ஈஸியாக பேசுகிறாங்க, பழகுறாங்கன்றத நம்ம வேர்ல்டு ரெக்கார்டாக பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு பக்கம், இந்த வாட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் சயின்டிஸ்ட்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, இந்த மீடியம் இல்லாமல் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, அது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்க இந்த வாட்டி டெலிபதியில் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஹீட் அண்ட் கோல்டாக காமிச்சு அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் உலக சாதனை நிகழ்வை வெற்றிகரமாக நடத்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் திரு அரவிந்தன் அவர்களால் அளிக்கப்பட்டது. You have become extraordinary. You understand that qualifying yourself for the extraordinary status, the certificate you hold today, for the rest of your life, walk taller, head above the shoulder, have pride, have a good feeling, a very high self-esteem, high self-respect, and for sure your self-confidence will be very, very high because you are not a normal regular student. You are a world champion, world record holder. See yourself as a world champion and know that world champion can do many more things, lot more things in a beautiful way. சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்தும் நம்பிக்கை வானில் நட்சத்திரங்களாக ஒளிர்கின்றனர் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள்.